அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சு அன்பார்ந்த பெங்களூர் தெற்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பொதுமக்களே, தமிழ் உறவுகளே, காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த பகுதியை வழிநடத்தி கொண்டிருக்கிற முன்னணி பொறுப்பாளர்களே, இதனுடன் வருகின்றிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் அண்ணன் எஸ்.எம். இதயதுல்லா அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு செயலாளர் கோவேந்தன் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, கர்நாடக மாநில செயலாளர்கள் சந்திரசேகர், ராஜ்குமார், வேணு ஆகிய தோழர்களே, ராஜலிங்கம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தேர்தல் பரப்புரைக்கான கடைசி நாள். மாலை 6 மணிக்குள் இந்த பிரச்சாரத்தை நிறைவு செய்ய வேண்டும். இதற்கு பிறகு இன்னும் 3-4 இடங்களில் நான் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளேன். ஆகவே நீண்ட நேரம் உங்களோடு இருக்க இயலாத நிலையில் சுருக்கமாக சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். கடந்த முறை சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்தபோது மாண்புமிகு அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அவர்களின் அருமை மகன் சௌமியா ரெட்டி அவர்களை ஆதரித்து இதே இடத்தில் வாக்கு சேகரித்தேன். அப்போது மழை பெய்து கொண்டிருந்தது. ஏறத்தாழ 12 சட்டமன்ற தொகுதிகளில் 2-3 நாட்கள் நான் பெங்களூரிலே இருந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டேன். ஆனால் 16 ஓட்டு வித்தியாசத்தில் சௌமியா ரெட்டி அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்து விட்டது. உள்ளபடியே பெரும் கவலை, அதிர்ச்சி. ஒரு 8 ஓட்டு இன்னும் கூடுதலாக கிடைத்திருந்தால், 9 ஓட்டு கிடைத்திருந்தால் கூட 1 ஓட்டு வித்தியாசத்தில் சௌமியா ரெட்டி வெற்றி பெற்றிருப்பார். ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவருடைய தோல்வியிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த முறை அவர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார். ராமலிங்க ரெட்டி அவர்களை பொறுத்தவரையில் நம்மோடு மிகவும் இணக்கமாக நீண்ட காலமாக பழகி வரக்கூடியவர். இந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ராஜ்குமார் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இங்கே வந்திருக்கிறார். நேற்று மாண்புமிகு முதல்வர் சித்தராமையா அவர்களையும் துணை முதல்வர் வி.கே. சிவக்குமார் அவர்களையும் சந்தித்து விடுதலை சிறுத்தைகளின் 3 வேட்பாளர்களும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று அறிவித்தோம். அந்த வகையிலே ராஜ்குமார் இந்த தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தாலும் சௌமியா ரெட்டி அவர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் கூட வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது. எனவே நம்முடைய ஆதரவை அவருக்கு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து இன்றைக்கு இந்த பரப்புரை செய்ய வந்திருக்கிறோம், வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறோம்.
அவர் கை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு உங்களது மேலான வாக்குகளை கை சின்னத்திலே முத்திரையிட்டு குறைந்தது 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ராமலிங்க ரெட்டி அவர்களின் மகள் என்பதற்காக அல்ல, அல்லது எனக்கு 10-15 ஆண்டுகளாக அறிமுகமானவர் அவருடைய அன்பு மகள் என்கிற அந்த நட்பின் அடிப்படையால் கூட அல்ல. நான் உங்களை தேடி வந்து வாக்கு கேட்பதற்கு முக்கிய காரணம் உண்டு. நானும் தமிழ்நாட்டிலே ஒரு வேட்பாளராக சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிட்டு 17 நாட்கள் தொடர்ச்சியாக 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை கொடுத்தும் வெயிலிலே ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் ஜீப்பில் நின்றவாறு வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டேன். அந்த அளவுக்கு கடுமையாக கோடை வெயிலில் வாக்கு சேகரித்த நிலையிலும் ஓய்வெடுக்காமல் உடனே நான் கர்நாடகாவுக்கு வந்திருக்கிறேன், பெங்களூருக்கு வந்திருக்கிறேன், கோடமங்கலா பகுதிக்கு வந்திருக்கிறேன், உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய ஓய்வை விட இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய தேவை முக்கியமானதாக இருக்கிறது. இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. கடந்த காலங்களில் நாம் சந்தித்ததை போன்ற தேர்தல் அல்ல இந்த தேர்தல். இந்த தேர்தல் அகில இந்திய அளவிலே நாம் நடத்துகிற ஒரு மக்கள் யுத்தம். பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு விட்டது. பாரதிய ஜனதா ஆண்டது என்பதை விட RSS இயக்கம்தான் இந்த நாட்டை 10 ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறது. அந்த இயக்கம் நல்ல நோக்கத்தை கொண்ட இயக்கம் இல்லை, உயர்ந்த கொள்கைகளை கொண்ட இயக்கம் இல்லை என்பதை நாடு அறியும். தேசத்தந்தை காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற இயக்கம் RSS இயக்கம். நாத்ராம் கோட்சே என்கிற நபர் அந்த காலத்தில் இந்து மகாசபாவிலே உறுப்பினராக இருந்து பிறகு வீர சவாக்கர் என்பவரை தலைவராக குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த பாசறையிலே பயின்றனர். அவர்கள் உருவாக்கிய அமைப்பு தான் 1925 நாக்பூரிலே உருவாக்கிய அமைப்பு தான் ராஷ்டிரிய சேவக் என்கிற RSS இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி. திமுகவுக்கு அப்படி ஒரு இயக்கம் கிடையாது RSS போல. காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி ஒரு இயக்கம் கிடையாது RSS போல. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அப்படி இயக்கம் கிடையாது RSS போல. நேரடியாக அரசியல் கட்சியாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். திமுக உருவாகிற போதே திமுக தான், காங்கிரஸ் உருவாகிற போதே காங்கிரஸ் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாகிற போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான் உருவானது. ஆனால் பிஜேபி RSS ஆல் உருவாக்கப்பட்ட அமைப்பு. RSS உருவாக்கப்பட்டு 100 வயது ஆகும் போது வருகிற 2025 அதற்கு 100ஆண்டு விழா. அது உருவாக்கப்பட்டு 60 ஆண்டுகளுக்கு பிறகு உருவானதுதான் பிஜேபி என்கிற ஜனசங்கம். ஜனசங்கம் தான் முதலில் அதனுடைய பெயர். அந்த ஜனசங்கம் தான் பிறகு பாரதிய ஜனதா கட்சி என்று மாறியது. ஆகவே RSS உடைய கொள்கை மிக தீவிரமான ராமபக்தராக இருந்த காந்தியடிகளையே சுட்டுக் கொள்ளுகிற கொள்கை. சற்று யோசித்து பாருங்கள். காந்தியடிகளை இந்த தேசம் தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தேசப்பிதா, தேச தந்தை. அப்படிப்பட்டவரை எதற்காக துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள வேண்டும்? பிர்லா மாளிகையில் இருந்து அவர் தொழுகை செய்வதற்காக, வழிபாடு செய்வதற்காக தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுந்து புல்வெளியிலே நடந்து போய் கொண்டிருந்த போது அவர் எதிரே போய் அவரை பார்த்து வளைந்து குனிந்து வணக்கம் சொல்லிவிட்டு மிக அருகில் இருந்து வணக்கம் சொன்ன அந்த நாத்ராம் கோட்சே தன் 2 கைகளின் உள்ளங்கைகளிலே பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியால் காந்தியை சுட்டுக் கொன்றார். அந்த நேரத்தில் கூட காந்தி அரே ராம் என்று சொல்லிவிட்டு தான் சாய்ந்தார்.
அப்படிப்பட்ட தீவிரமான ராம பக்தர். அவரை ஏன் கொன்றார்கள் என்றால் ஒரே காரணம்தான். இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருங்கள், வெட்டிக் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் மோதிக் கொள்ளாதீர்கள், ரத்தம் சிந்தாதீர்கள், படுகொலை செய்யாதீர்கள் என்று சொன்னார். பாகிஸ்தான் தனியே பிரிந்த போது இந்துக்களை இஸ்லாமியர்களும், இஸ்லாமியர்களை இந்துக்களும் தாக்குகிற ஒரு நிலை இருந்தது. இரு தரப்பிலும் பாதிப்புகள் இருந்தன, படுகொலைகள் நடந்தன. அந்த நேரத்தில் இந்த தேசத்தின் தந்தை என்கிற ஒரு பொறுப்பை உணர்ந்து இரு தரப்பாரும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், ஒரே மண்ணில் செய்யப்பட்ட 2 சட்டிப்பானைகள் தான் இந்துக்களும் முஸ்லிம்களும், நமக்குள் ஏன் இந்த பேதம் என்று சொன்னவர் காந்தி. அதற்காக அவரை சுட்டுக் கொன்றார்கள். அந்த முஸ்லிம் வெறுப்பு தான் இன்றைக்கும் தொடர்கிறது. அண்மையிலே மோடி ராஜஸ்தானிலே பேசுகிற போது, இந்து பெண்களே உங்கள் கழுத்தில் கிடக்கிற தாலிகளை எல்லாம் பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் என்று பேசுகிறார். ஒரு பிரதமர் பேசுகிற அழகா இது என்று உலகமே இன்றைக்கு அவரை கண்டிக்கிறது. தமிழ்நாடு, இந்தியா, கர்நாடகா மட்டுமல்ல, உலகத்தில் பல நாடுகள் மோடி பேசியது தவறு, இப்படி முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பை விதைக்க கூடாது, காங்கிரசுக்கு எதிரான வெறுப்பை விதைக்க கூடாது, இது அப்பட்டமான பொய், இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்தில் ஒரு பிரதமர் ஈடுபடக்கூடாது, இது நாட்டுக்கு நல்லதல்ல என்று உலக நாடுகள் கண்டித்திருக்கின்றன. பல பத்திரிகைகளிலே கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் மீண்டும் பிரதமரானால் இந்த நாடு என்ன ஆகும் என்கிற கவலை பலருக்கு உண்டு. கர்நாடகாவை சார்ந்த சிந்தனையாளர்கள் பல பேர், அவர்கள் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் இல்லை. பேராசிரியர் கல்குடுக்கி, கோவிந்த் பன்சாரே, கௌரி லங்கேஷ், ஒரு பெண்மணி எழுத்தாளர், வீட்டுக்குள்ள போய் துப்பாக்கி எடுத்து சுட்டுக் கொண்டார். ஏன்னா அவங்க RSSக்கு எதிராக சிந்திக்கிறார்களாம், பிஜேபிக்கு எதிராக எழுதுகிறார்களாம். அதற்காக வீடு தேடி போய் கதவை தட்டி உள்ளே போனதும் நெற்றி பொட்டில வச்சு துப்பாக்கியாலை சுட்டுக் கொண்டார்கள். நரேந்திர தபோல்கர் 4 பேர், அவர்கள் வெறும் இன்டலெக்சுவல், அவ்வளவுதான், எந்த கட்சியையும் சார்ந்தவர்கள் இல்லை. அப்படி சுட்ட அமைப்புகள் RSS குடும்ப அமைப்புகள், அதுதான் சங் பரிவார் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கூடாது என்கிற கவலையில் தான் இந்த இளம் வயதிலே திருமணமும் செய்து கொள்ளாமல் 50 வயதை தொட்டுவிட்ட நிலையிலும் கூட ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் தன் கால்களாலேயே இந்திய தேசத்தை அளந்தார். மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரையில் கொளுத்தும் வெயிலில் நடந்தார், கொட்டும் பணியில் நடந்தார். எதற்காக என்றால் ஒரே காரணம்தான், என்னை பிரதமராக்குங்கள் என்று அவர் கேட்கவில்லை, எங்கள் கட்சி காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்துங்கள் என்று கேட்கவில்லை. இந்தியர்களே ஒற்றுமையாக இருங்கள், RSS சதிக்கு பலியாகி விடாதீர்கள், பிஜேபி சதிக்கு பலியாகி விடாதீர்கள், ஒற்றுமையாக இருங்கள் என்று ஒற்றுமை பயணம் நடத்தினார். பாரத் ஜோடோ யாத்ரா என்றால் இந்திய ஒற்றுமை பயணம். எதற்காக இந்த ராகுல் காந்தி இப்பேற்பட்ட பயணத்தை, நெடும் பயணத்தை நடத்தினார் என்றால், இந்திய மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த 2 காரணம் தான் முக்கியமானது. ஆகவேதான் இது ஒரு வேள்வி, ராகுல் காந்தி நடத்துகிற வேள்வி. அது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியின் கரங்களை இறுக பற்றி நிற்கிறார். அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸை ஆதரிக்கிறோம். அருமை தோழர்களே, தாய்மார்களே, அன்பு தமிழ் சொந்தங்களே, காங்கிரஸை ஆட்சியை அமர்த்துவது எதற்காக என்றால், RSS பிஜேபியின் 10 ஆண்டு கால அவலம் நிறைந்த ஆட்சியில் இருந்து இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, எல்லாவற்றையும் விட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக. எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை கை சின்னத்திலே முத்திரையிட்டு சௌமியா ரெட்டி அவர்களை
பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம் சௌமியா ரெட்டியின் சின்னம், சௌமியா ரெட்டியின் சின்னம், ராகுல் காந்தியின் சின்னம், தேசத்தை பாதுகாக்கும் சின்னம், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம், நமது சின்னம், தமிழர்களின் சின்னம், கர்நாடக வாழ் மக்களின் சின்னம். போதுமா நம்பர் சுவிட்ச் ஆஃப் இருக்கு பண்ணி சுவிட்ச் ஆஃப் இல்லையா? வேற நம்பர், ரெண்டாவது நம்பர், பழைய நம்பர் பழைய நம்பர்ல பண்ணி. என்ன நம்பர் இருந்தா 9788. ஆமா, நேற்று சொன்னோம் கார்த்திகை செல்வன் சார் கிட்ட. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நேற்று கூட ஃபோன் பண்ணேன், இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணேன். என்ன நம்பருக்கு பண்ணீங்க? அவருக்கு நீங்க ஒரு நம்பர் கொடுத்தீங்களா, பாலசிங்கம் தானே? SMS போட்டுக்கலாம். சரி, ரைட். நான் கூப்பிட்டுருக்கேன். வாட்ஸ்அப் கால் பண்ண உங்களுக்கு. தலைவருடைய வாட்ஸ்அப் இது லைவ் பேஜ் போகுது, அதனால பார்க்க முடியல. ராஜகுமார் தள்ளி தெரியுமா? நீயே மறைச்சிட ஓட்டுனால ராஜகுமார் தான். சார் சரச்சந்திரா இல்லை தாளி பைக் தள்ளி விடுங்க. லாக் போட்டு யாரு வண்டி இது? ரெண்டு போனுக்கு ரெண்டு போனுக்கு தான். சரி கர்நாடகாவில் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய 14 தொகுதிகளில் தலைவரது ஒன்று எந்த ஒன்று வச்சுங்க. இது லைவ் பண்ணலாம். இந்த போன் வாங்கிக்கோ தலைவரா, தலைவர் போன் வாங்கிக்கோ. இந்த கையில் தம்பி கீழே 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 இருக்கு. தலைவர் போன என் கையில் இது வாங்கிக்கோ. தலைவருக்கு அப்படியே லைவ் பண்ணு. தமிழ் மக்கள் பகுதிகளில் காங்கிரசுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற வைத்த தமிழ் மக்கள் இந்த முறையும் கட்டாயம் வெற்றி பெற வைப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார். அடுத்து இப்போது பெங்களூர் தெற்கு பகுதியிலே, நாடாளுமன்ற தொகுதியிலே கோரமங்கலம் என்கிற இடத்தில் தமிழ் மக்கள் அதிகம் வாக்கு சேகரிக்கும் பரப்புரையில் இருக்கிறார்.
கடந்த முறையும் அவர் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக போட்டியிட்ட போது இங்கே வந்து வாக்கு சேகரித்து அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அவர்களின் அருமை மகள் சௌமியா அவர்கள், அவருக்கு தமிழ் மக்களிடத்தில் நல்ல செல்வாக்கு இருக்கிறது. இந்த மக்கள் கட்டாயம் அவரை வெற்றி பெற வைப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இதற்கு பிறகு நான் இன்னும் 2-3 தொகுதிகளில் பெங்களூர் மத்திய தொகுதி மன்சூர் அலிகான் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்துள்ளேன். இன்று மாலை 5 மணிக்குள்ளாக 6 மணி வரையிலும் பிரச்சாரம் செய்ய முடியும் என்று கருதுகிறேன். அதற்குள்ளாக மீண்டும்